everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோல செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லயே வந்து செஞ்சுக்கலாம். ஒரு உலக்கு எடுத்துக்கோங்க. அதுல பச்சை அரிசி தலை தட்டி எடுத்துக்கணும். உளுந்து வந்து அதை குவிச்சு எடுத்துக்கணும். அந்த ஒரு உலக்க குவிச்ச மாதிரி உளுந்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து மெஷர்மெண்ட். செட்டிநாடு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பணியாரம் பண்ணுறதுக்குன்னே அரிசி வந்து விற்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அங்கே போகும்போது நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ரேஷன் பச்சரிசியில் தான் வந்து பண்ணுறேன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கிளஞ்சிக்கணும். 2-3 தடவை கிளஞ்சிக்கோங்க, அதில் இருக்க டர்ட்டெல்லாம் போகிறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு 1 hour வந்து இதை சோக் பண்ணணும். இப்போ ஒரு 1 hour வந்து சோக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி இருக்கு இல்லையா, அதிலே வந்து ஃபைன் பேட்டராக வந்து நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் பணியாரம் ஊற்றுறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி இந்த மாவை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஊற்றுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வெளியில் வச்சுட்டு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு ஊற்றலாம். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வந்து பணியாரம் ஊற்றணும். பணியாரம் ஊற்றுறதுக்குனே வந்து தனியாக கரண்டி வந்து வச்சுக்கோங்க. ஏந்தல் கரண்டியாக இருக்கும். நம்ம வீடியோவில் வந்து பணியாரம் கரண்டி அதோட டிப்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். இப்போ வந்து இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பெட்டர் காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா சட்னி. அது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.